கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, நான் நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் வேதத்திலே வாசிக்கும்படியாக எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிறோம். 15 மொர்தெகாய் சொல்கிறான், நீ மௌனமாய் இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாகும், யூதரை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமான் அங்கே என்ன பண்ணுகிறான்? யூத ஜனங்கள் அழிக்கும்படியாக அவன் ராஜாவினிடத்திலே ஓலை வேண்டி அநேக தேசத்தில் யூதர்களும் அழிக்கும்படியாக அவன் சட்டத்தை கொண்டு வருகிறான். இது மொர்தெகாய்க்கு தெரிகிறது. அவன் எஸ்தர் அவனுடைய வளர்ப்பு மகள் என்று சொல்லலாம். எஸ்தர், அந்த எஸ்தர் அந்த நாட்டுக்கே கிட்டத்தட்ட 127 நாடு இந்து தேசம் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா முதல் அப்போ இருந்த நாடு 127 நாட்டுக்கு ராணியாக வாழ்ந்த அந்த எஸ்தர், அங்கே எஸ்தரிடத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியாக வரும் என்று சொன்ன உடனே அவள் தன் தாதிமார்கிட்ட சொல்லி, எனக்காக 3 நாள் உபாசம் இருங்கள், நாங்களும் உபாசம் இருப்பேன், இந்த உபாசம் இருந்த பின் ராஜாவிடத்தில் நான் போவேன் என்று சொல்லி அவள் ராஜாவிடத்தில் எப்படியாவது இதுக்காக நான் பரிந்து பேசுவேன் என்று சொல்லி, ராஜா அழைக்கப்படாவிட்டால் யாரும் போக முடியாது, ராணியாக இருந்தாலும் சரி. ஒரு சட்டம், தவறுதான ஒரு சட்டம் இருந்தது. அந்த சட்டத்தை முறியடிக்க இந்த எஸ்தர் அருமையான 3 நாள் உபாசம் இருக்கிறான். அல்லும் பகல். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் அவன் நினைஞ்சிருந்தா என்ன நினைக்கலாம்? அந்த எஸ்தர் நினைச்சிருந்தா யூதர் மக்கள் அழிஞ்சானா, நாசமாக போனானா, கட்டமானா போனானா, நான் ராணியாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிருக்கலாம். அந்த ராணி தன் ராணிங்கிற இதை விட்டுட்டு கீழே இறங்கி தேவ சமூகத்தில் 3 நாள் உபாசம் இருந்தான். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைங்க, ராணிங்கிற பெருமை இருக்கக்கூடாது. நீ எந்த அதிகாரத்தில் இருந்தாலும், ஒரு கலெக்டராக இருந்தால், ஒரு மந்திரியாக இருந்தாலும், இல்லை ஒரு கவுன்சிலாக இருந்தாலும், நான் ஒரு அதுங்கிற பொறுப்பில் இருக்கிற பெருமை இருக்கக்கூடாது. தேவ பிள்ளைங்க, உன் தேசம் அழியக்கூடாது, உன் மக்கள் அழியக்கூடாது, உன் இனம் அழியக்கூடாது. அதற்காக அவர் இறங்கி 3 நாள் அண்ணன் பகல் 3 நாள் வாசம் இருந்து அவள் இருந்ததுனால வேதவசனம் சொல்லுகிறது, ராஜாவை பார்க்கும் பொழுது ராஜா செங்கோலை நீக்கினான்னு சொல்லப்படுகிறது. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே இந்த எஸ்தரை போல நீ என்ன பண்ண வேண்டும்? சில வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 17:20 இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினால் அவன் சில நாட்கள் அந்த நாட்களிலே உபாசம், அந்த உபாசம் இருந்து ஒரு காரியங்களை ஜெயம் எடுக்கணும், ஒரு சட்டத்தை முறிய எடுக்கணும்னா உபாசம் இருந்து நீ தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அதுதான் பெண்ணு. குடும்பத்துக்காக ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு குடும்பத்துக்காக ஒரு இனத்துக்காக வருதுன்னா நீ உன் சாணத்தை விட்டு இறங்கி வரணும். நான் இறங்க மாட்டேன் அப்படிலாம் அடிப்படைக்கூடாது, அடிப்படைய மாட்டேன் அப்படிங்கலாம் இருக்கக்கூடாது, முரட்டாட்டம் பண்ணக்கூடாது. நீ ராணியாக இருக்கலாம், தேவ பிள்ளைங்க யாராக இருக்கலாம், எந்த இதாக இருக்கலாம், தேவ பிள்ளைங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, அவன் இறங்கி தன் தாதிமார் 3 நாள் வாசம் இருந்தாங்க. அந்த வாசம் இருக்கிறதுனால இங்கே ராஜாவை பார்க்க முடியுது. இந்த தவறுதான சட்டத்தை மாற்ற பிடிச்சது, யூத ஜனங்கள் அழியாதபடி அதை தடப்பட பிடிச்சது, யூதருக்கு மகிழ்ப்பும் சந்தோஷமும் உண்டானது. தேவப்பிள்ளையே, உன் குடும்பம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகணும்னா நீ இறங்கணும். நீ தேவ சமத்தில் இறங்க அள்ளு மங்களமா உபாசம் இருக்கணும். நீ உபாசம் இருக்க பொழுதுதான் அந்த சட்டத்தை முறியடிக்க முடியும். தேசத்தில் எந்த சட்டம் வரட்டும், எந்த பம்பம் வரட்டும், யாரும் வரட்டும், அதை பற்றி கவலைப்படாத. நீ செய்ய வேண்டிய காரியங்களை நீ செய், தேவன் உனக்கு இறங்குவான். இந்த எஸ்தர் ராணிங்கிற ஒரு பெருமை பாராட்டபடி தன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி அல்லும் பகல் 3 நாள் வாசம் இருந்தால் அந்த சட்டத்தை உடைத்தால் என்று சொல்லப்படுகிறது. அந்த சட்டத்தை மாற்றுவதற்கு வேற சட்டம் கொண்டு வந்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இஸ்ரேல் யூத ஜனங்கள் உலகமெங்கும் பண்டிகை கொண்டாடி சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தாயே சகோதரி, இந்த எஸ்தரை போல எத்தனையோ நேரம் எஸ்தர் புஸ்தகத்தை படிச்சிருக்கலாம். ஆனால் உன் ஸ்தானத்தை விட்டு இந்த எஸ்தரை போல நீ இறங்கி வந்திருக்கிறாயா? அதான் நீ இறங்கணும். ஒரு ஸ்தானத்திலிருந்து நான் ராணியாக இருக்கேன், நான் மேனேஜராக இருக்கேன், கலெக்டராக இருக்கேன், ஜட்ஜாக இருக்கேன்னா நீ இறங்கணும். தேவ சமூகத்தில் இறங்கி வந்தாதான் உன் குடும்பத்துக்காக, உன் இனத்துக்காக இறங்கி அல்ல மகளிர் விவாசம் இருக்க வேண்டிய நாட்களில் நீ இருக்கும்போது தான் அந்த சட்டங்களை திட்டங்களை ஆண்டவர் மாற்றுகிறான். உனக்கு எதிரான எல்லா எந்தெந்த மனுஷன் எழுப்புறான், அந்த ஆமானி எவன் மொர்தெகாய்க்கு தூக்கு மேட அவன் தூக்கு மரத்தில் இருப்பான், அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கில் போடும்படியாக ராஜா கட்டளையிட்டான்.
உனக்கு விரோதமான எலும்புகள் ஆயுதம் வகிக்கிறான்னு இப்போ இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரிய தாயே தப்பாப்பனே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு சாணத்தை விட்டு எஸ்தர் ராணி இறங்கி வந்தது போல நீ இறங்கி வா. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை முடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, உனக்கு கோடி சோத்திரப்பா. இந்த நாளுக்காக நன்றியோடு சோத்தரிக்கிறப்பா. அப்பா, எஸ்தர் ராணிங்கிற அப்பா ஒரு பெருமை இல்லாதபடி அந்த ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து அவளும் தாஜ்மஹால் 3 நாள் உபவாசம் இருந்து அப்பா அந்த சட்டத்தை மீறி ராஜாவை பார்த்த சட்டத்தை மாற்றுற அளவுக்கு அப்பா நீ கிருபை செய்தவரே சோத்திரப்பா. எங்களுடைய ஸ்தானத்தை விட்டு நாங்கள் இறங்கி வரணும். நீர் அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தேவனே சோத்திரம். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரோட வல்லமை கடந்து வர ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.